Hi friends, welcome to Yes or Academy. TNTET மேத்தமெட்டிக்ஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தனி வட்டி கணக்குகள் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்பவே முக்கியமான டாபிக். சரி சார், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் கடந்த 12 வருஷமாக டிஎன்டிஇடி மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஆகிய தேர்வுகளில் தனி வட்டி சம்பந்தமாக என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த கணக்குகள் எளிமையான கணக்குகள்லேருந்து கடினமான கணக்குகள் வரை நாங்கள் வரிசைப்படுத்தி இருக்கோம். இந்த மாடல்ஸை தவிர்த்து வேற மாடல்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வீடியோவோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடைசி வரை வீடியோவை பாருங்க. அசல் ரூபாய் 5000 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன? இது ஒரு பேசிக்கான கொஷின். அசல் என்பதை நாம பிரின்சிபல் பி அப்படின்னு குறிப்போம். வட்டி வீதத்தை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு குறிப்போம். ஆண்டுகள் காலத்தை என் என குறிப்போம். கவனிங்க, என் எப்போதும் ஆண்டுகளில் மட்டும்தான் நாம கணக்கு போடணும். மாதங்கள்லயோ நாட்கள்லயோ வச்சு கணக்கு போடக்கூடாது. இது நேரடியான கேள்வி. சார், தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா I is equal to PNR/100. இதில் நாம எடுத்து சப்ஸ்டியூட் பண்றோம். தனி வட்டியை கேபிட்டல் ஐன்னு குறிப்போம். P என்ன? 5000, N 5, R 10%. 10/100ன்னு இங்கே போட்டுக்குங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஹோல் திங் டிவைடட் பை 100ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ இதை 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 50 பெருக்கல் 50ன்னு வருது. IN 25, பக்கத்தில் 2 0வை போட்டால் 2500. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, கமல் ஒரு ஆண்டுக்கு 7% வட்டி வீதத்தில் R = 7 ரூபாய் 3000 சேமிக்கிறார். P அதாவது 3000 சேமிக்கிறார். அசல் P = 3000. ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. இங்க பாருங்க, கேபிட்டல் ஐ கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொகைன்னு ஒன்று சொல்றாங்களே சார், என்ன சார்? ஸோ அது கூட்டுத்தொகை. அசலையும் வட்டியையும் சேர்த்து நாம போடுவது தான் கூட்டுத்தொகை. அதாவது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வாங்கும்போது அசலையும் வாங்குவீங்க, அதோட சேர்த்து வட்டியையும் வாங்குவீங்க. அதுதான் தொகை. அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் ஐ தனி வட்டி வழக்கம் போல் கண்டுபிடிச்சிடலாம். I = PNR/100. P 3000. N அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓராண்டு. அப்போ N = 1ன்னு வச்சுக்கணும். R என்ன? 7%. ஸோ 0 2 0 2 0 கேன்சல் ஆகிடுது. இப்போ 7 21 210 ரூபாய் தனி வட்டி. சார், தனி வட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாம் மொத்த தொகை A = அசல் P + தனி வட்டி I. ஸோ அசல் 3000 ரூபாயையும் தனி வட்டி 210 ரூபாயையும் கூட்டினா 3210. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. அசல் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் 8% வட்டி வீதம் ஆர் கொடுத்துட்டாங்க. இங்க எண்ணு தாங்க ரொம்ப முக்கியம். இங்க 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்களே, இதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது அப்படின்னா, 1 வருடத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 6 மாதம் என்பதை 6/12ன்னு போடணும். ஏன்னா காலம் என் ஆண்டுகளில் தான் போட வேண்டும். 1 வருஷத்துக்கு 12 மாதம், 6 மாசத்தை நம்ம எப்படி சொல்லணும்? 6/12ன்னு போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1.5 ஆண்டுகள். தட் இஸ் ஈக்குவல் டு 3/2. ஏன் சார் இப்படி மாற்றினீங்க? கலப்பு பின்னமாக வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு போட முடியாது. இப்போ தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். I = PNR/100 which is equal to Pக்கு பதிலாக 7500, Nக்கு பதிலாக 3/2 போடுங்க. 6க்கு பதிலாக 8
பை 100 போடுங்க. அவ்வளோதான். 2 0 2 0 அழகாக அடித்தாச்சு. 1 2 4 2 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 75 பெருக்கல் 12. ஓகேங்களா? 75 12ஆல் பெருக்கிறேன். 5 12 60, மீதி 6, 7 12 84, 90. அப்போ நமக்கு கிடைத்த விடை 900. ஆப்ஷன் டி. அடுத்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. நம்ம முதல் கணக்கு எப்படி பார்த்தோம்? காலம் எண் ஆனது ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. போன கணக்கு எப்படி பார்த்தோம்? மாதங்களில் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் எண் நாட்களில் கொடுத்துருக்காங்க. 6750 ரூபாய்க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. அதே தாங்க ஃபார்முலா. இங்கே பாருங்கள், P = 6750, R = 10%. ஆனால் n என்ன? n = 219/365. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருப்பதால் கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் 365ஆல் வகுத்துடுறோம். இதை மேற்கொண்டு சுருக்க முடியுமா சார் அப்படின்னா, 219ஐயும் 365ஐயும் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. இதை 73ஆம் வாய்ப்பாட்டால் மட்டும்தான் அடிக்க முடியும். அது தெரிஞ்சாதான் கணக்கையும் போட முடியும். ஸோ 73ஆம் வாய்ப்பாட்டால் அடித்தா 3 73 219, 5 73 365. ஸோ n = 3/5. இதை கண்டுபிடிச்சிட்டாலே கணக்கு முடிஞ்சு போச்சு. I = PNR/100. Pக்கு பதிலாக 6750, nக்கு பதிலாக 3/5, 10% 10/100ன்னு போட்டாச்சு. இப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிப்புமா? 1 5 5, மீதி 1, 3 5 5, மீதி 2, 5 25. இப்போ மிச்சம் என்னதான் சார் இருக்கு? 135ஐ நாம் 3ஆல் பெருக்க வேண்டும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 5 மீதி 1 3 9 1 10, 1 3 3 1 4. ஸோ விடை 405 ரூபாய். ஆப்ஷன் ஏ. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, நாம டிஎன்டிஇடி சம்பந்தமா என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கோன்றது உங்களுக்கு வேண்டுமா? இதுவரை போட்ட வீடியோக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம டிஎன்டிஇடிக்காக போட்ட வீடியோக்கள் அனைத்தும் வரிசையாக வரும். நமது சேனல் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை நெருங்கி வருகிறது. இதில் உங்களுடைய பங்கும் இருக்கட்டும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஒரு ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு யாது? இனிமே நீங்க பார்க்குற கேள்விலாம் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய ஷார்ட்கட்டும் நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்க, ஆண்டுக்கு 5%ன்றது R, 5 ஆண்டுகள் n = 5, தனி வட்டி I = 5. அப்படி இருந்தால் அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5 ரூபாய் வட்டி வாங்குறதுக்கு இவர் எவ்வளோ ரூபாய் முதலீடு பண்ணார் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டாங்க. நம்ம ஃபார்முலா தான் தெரியுமே, I = PNR/100. ஸோ I என்ன? 5 ரூபாய். தட் இஸ் ஈக்குவல் டு அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். n வந்து 5, R 5/100. I 5 25. அதை இங்கே ஒரு 4ஆல் அடிச்சிடலாமா? 4 25 100ன்னு. இப்போ P = 5 4ஆல் பெருக்கினா 20. ஸோ 20 ரூபாயை முதலீடு பண்ணி அவர் 5 ரூபாய் வட்டி பெற்றிருக்கிறார். அவருடைய அசல் ரூபாய் 20. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த 5 ரூபாய்க்காக நம்மளை கணக்கெல்லாம் போட வைக்கிறாங்க. அடுத்த கணக்கு, எந்த அசலானது x% தனி வட்டிக்கு R கொடுத்துட்டாங்களா, x வருடங்களுக்கு n கொடுத்துட்டாங்களா, அடுத்தது x என்ற தனி வட்டி I கொடுத்துட்டாங்களா, அசலை கேட்குறாங்க P. சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம் சார், போன கணக்கை அப்படியே உல்டா பண்ணி 5எல்லாம் தூக்கிட்டு எக்ஸ்னு போட்டு கணக்கு போட்டு நம்மளை ஃபார்முலா மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ அதே தான் I = PNR/100. ஐக்கு பதிலாக எக்ஸு,
பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். எண்ணுக்கு பதிலாக எக்ஸு, அப்புறம் ஆறுக்கு பதிலாக எக்ஸு பை 100. ஸோ ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. இங்கே ஒன்று தாங்குது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு, இது இந்த பக்கம் போச்சுன்னா 100 மேலே வந்துடும், எக்ஸு கீழே வந்துடும், 100 பை எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கணக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் r is equal to 9 6 ஆண்டுகளில் n is equal to 6 16,940 ஆகிறது. இது அசலை குறிக்குதா, வட்டியை குறிக்குதா, அல்லது வேற எதையாவது குறிக்குதா? அதான் இங்கே இந்த கணக்கு மற்ற கணக்குகள்லேருந்து வேறுபட்டு இருக்கு. இது அசலையும் குறிக்கல, வட்டியும் குறிக்கல, ஆனால் கூட்டுத்தொகையை குறிக்கிறது, ஏவை குறிக்குது. நான் ஆல்ரெடி ஏவை பற்றி சொன்னேன் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு போட போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பி ப்ளஸ் ஐ. ஸோ அந்த ஃபார்முலாவிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பி அப்படியே போடுங்க, ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்னு போடுங்க, which is equal to p காமன் ஆயிடுங்க, 1 plus nr by 100. ஸோ 1 plus nr by 100 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16,940 ரூபாய். அப்போ p இன்ட்டு 1 plus nr by 100 is equal to 16,940 ரூபாய். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக அசல் பியை கண்டுபிடிக்க போகிறோம். பி மட்டும் வச்சுக்குவோம். இன்ட்டு 1 ப்ளஸ் என் என்பது என்ன, 6 வருடங்கள், ஆர் என்பது என்ன, 9 வருடங்கள் பை 100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 16,940. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். பி இன்ட்டு 6 9 54 அப்படியே இருக்கட்டும். இந்த 100 ப்ளஸ் 54 154 பை 100 இஸ் ஈக்குவல் டு 16,940. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. இதுவும் 11ஆம் வாய்ப்பாட்டாலே அடிபடுது. 1 11 11 4 11 44. இங்கே பார்த்தீங்கன்னா 1 11 11 மீதி 5 5 11 55 மீதி 4 4 11 44 0 அப்படியே போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சார் அடிக்கலாம் அப்படின்னா, நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டாலே அடிச்சிடுவோம். 7 2 14. இது பார்த்தீங்கன்னா 7 2 14 மீதி 1 7 2 14 0. ஸோ அடுத்து 7ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சிடுறேன் பாருங்க, எனக்கு 110ன்னு வருது. இப்போ இந்த 110 இங்கே இருக்கா, இந்த 100ஆல் பெருக்குனா கூட 2 0 சேர்ந்துருது. ஆன்சர் 11,000. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. கணக்கு பெருசாக தான் போகும். கணக்கில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபார்முலா மட்டும்தான். அடுத்தது தெளிவாக இருக்க வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன். அடுத்த கேள்வி, ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? இது நல்லா இருக்கு பாருங்க. நமக்கு கூட இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு மாதம் 10,000 வட்டி வேணுமா, அதுக்கு அவர் எவ்வளோ காசு போட்டா, அதுவும் 8% வட்டி வீதத்தில் எவ்வளோ காசு டெபாசிட் பண்ணால் 10,000 ரூபாய் வரும். ஸோ நாமளும் போட்டு பார்த்துடலாமா, நாமளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வட்டி ஐ என்பது இங்கே 10,000 அப்படியே போட்டுடலாமா சார்? போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு மாதத்துக்கான வட்டி. ஏன் அப்போ நமக்கு 12 மாதத்துக்கான வட்டி என்ன? 1,20,000. 1,20,000. கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு 1,20,000. ஆர் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி 1,20,000ன்றதால n இஸ் ஈக்குவல் டு 1. இது மாதிரி போட்டு பார்த்துடலாமா? ஸோ I is equal to PNR by 100 ஃபார்முலாவை எழுதிட்டேன். ஐக்கு பதிலாக 1,20,000 போட்டேன். P வந்து கண்டுபிடிக்க போகிறோம். N is equal to 1, R is equal to 8 by 100. ஸோ இந்த 8 இந்த 8ஆல் இதை அடிக்கிறேன். 1 8 8. இங்கே பாருங்கள், 1 8 8 மீதி 4 I8 40. அதுக்கப்புறம் 3 0 போட்டுடணும். இப்போ P is equal to
இந்த 15,000 இந்த 100 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆயிடுது. 15,000 கூட 2 ஜீரோவை சேர்த்துக்குங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 15 லட்சம். ஸோ 15 லட்ச ரூபாய் நாம் பேங்க்கில் போட்டு வச்சாதான் 10,000 ரூபாய் வட்டி வருமா. 15 லட்சத்துக்கு எங்கேப்பா வருது? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நாம் போடுற ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு மாதிரின்ற மாதிரி இந்த கணக்கு வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் என்றால் அத்தொகையினை வருட வட்டி வீதம் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? சார் என்னதான் கொடுத்துருக்காங்க, என்னதான் கேட்குறாங்க, கடைசியாக ஒன்று புரியுது. 6 என்னன்னு கேட்குறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அசல் கொடுத்துக்கிறாங்களா? அதையும் காணோம். வட்டி கொடுத்துருக்காங்களா? அதையும் காணோம். காலம் கொடுத்துருக்காங்களா? அதையும் காணும். சார் எப்படி சார் கணக்கு போடுறது? இங்க பாருங்க, வட்டி வீதமானது காலத்திற்கு சமம், அதாவது R = N போட்டுட்டாங்க. அடுத்தது அந்த தொகையில் தனி வட்டி அந்த தொகையின் 1/9 மடங்கு. தனி வட்டி I = 1/9 Pன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை வச்சு நாம இப்ப கணக்கு போட போகிறோம். ஃபார்முலா என்ன? I = PNR/100. ஸோ ஐக்கு பதிலாக 1/9 Pன்னு போடுங்க. 1/9 P = P அப்படியே போடுங்க. N கடைசியாக வட்டி வீதம் கேட்குறாங்களா? N = R அதை அப்படியே போட்டுருங்க. இன்ட்டு 6 அதுவும் 6 தான் பை 100. ஸோ இந்த பியும் கேன்சல் ஆயிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா 100/9 = R × R R². R கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பக்கமும் ரூட்டை எடுக்கிறோம். which is equal to R = π/100. அப்போ √100 10 பை 3 9/3. இதை கலப்பு பின்னமாக எழுதுனா 3 1/3 வருது. ஸோ விடை இதுதான், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த இரட்டிப்பாவது 3 மடங்காவது 2 மடங்காவது அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலா ஈஸியான ட்ரிக் இருக்கு. தொடர்ந்து ஒரு 3 கணக்கு அதே மாதிரி போட போறேன். உங்களுக்கு இதை பார்த்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் N = 10 வருடத்துல இரட்டிப்பா ஆகுதான், 2 மடங்கா ஆகுது. ஆக வட்டி வீதம் R = என்ன? ஸோ நீங்கள் இதில் ஃபார்முலாவெல்லாம் போட்டிங்கன்னா பெருசாக வரும், போடலாம். அதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம எப்படி போடுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இரட்டிப்பாவது அப்படின்னா 100 போடுங்க. பை கணக்கில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்து போட்டுருங்க. நமக்கு R வந்துடும். எவ்வளோதான் பாருங்க. = 10%. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஒரு நிமிஷம் தானே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. சார் 3 மடங்காச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? அதுக்கும் கணக்கு போட போகிறோம் பாருங்க. 3 மடங்கா ஆகிற கணக்கை அடுத்த கணக்காக போடலாம். இந்த கேள்வியை பாருங்க. ஒரு தொகை 8% தனி வட்டி முறையில் இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள்? N = என்ன? சார் போன கணக்கு என்ன கேட்டாங்க? வட்டி வீதம் என்ன? ரெட்டிப்பாச்சுன்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ வட்டி வீதத்தை கொடுத்துட்டு காலம் என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் அதே மெத்தட் தாங்க, எதுக்குமே கலங்காதீங்க. இரட்டிப்பாகுது அப்படின்னா 100 போடுங்க, கொடுத்துருக்கிற நம்பரால் வகுத்து போடுங்க. கணக்கு முடிஞ்சு போச்சு. என்ன சார் அப்படின்னா இதை வகுத்தீங்கன்னா 12.5 வருது. which is equal to 12.5 ஆண்டுகள். 12 ஆண்டுகள் ஆகும். ஸோ இது செம ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஐ லைக் இட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்? கேள்வி பாருங்க, இந்த தடவை 2 மடங்கு போட்டோமே, 3 மடங்கு போட்டோமா? போட போகிறோம். சார் 3 மடங்குனா என்ன சார் பண்ணணும்? அதே மெத்தட் தாங்க. 2 மடங்குனா 100 போட்டு கீழே டிவைட் பண்ணோம்ல. 3 மடங்கு அப்படின்னா 200 மேலே போடுங்க, கீழே அப்படியே கொடுத்துருக்கிற எண்ணால் டிவைட் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். இது 25. எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 25 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா? 3 மடங்கு ஆகிறதுக்கு 25 ஆண்டுகள். புரியுதா? ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான ஷார்ட்கட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்த சில கணக்குகள் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் டிஎன்டிஇடி படிப்பவர்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட பேப்பர் 1 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. சார் கணக்கு மட்டும்தான் இருக்குமா? இல்லை, எல்லா சப்ஜெக்ட் கொஷினுமே வித் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 1 மட்டும்தான் இருக்குதானா? பேப்பர் 2 இருக்குது, அதில் 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது, அதுவும் ஆன்சர். இந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும்தானான்னு கேட்டீங்கன்னா அதோட மட்டும் இல்லாம எல்லா மெட்டீரியலும் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எல்லா மெட்டீரியலுமே பிடிஎஃபா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணவும். நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணிட்டு திருப்பி நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. எத்தனை மடங்கு பாருங்க? 5 மடங்கு. இப்போ நீங்கள் 100 மடங்கு கூட கேளுங்க, நாங்கள் ஈஸியாக போட்டுருவோம். 5 மடங்குனா என்ன? 400 போடுங்க, கொடுத்திருக்கிற வட்டி விகிதத்தை வகுத்து போடுங்க. 400 8ஆல் வகுத்தா என்ன வருது பார்க்கலாமா? 8 40, பக்கத்தில் 0 போடுங்க, 50 வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கணக்கை நான் முழுசாக கூட படித்து பார்க்கலைங்க, அப்படியே ஆன்சர் போட்டேன். இதுதான் சரியான விடை. இங்கே வட்டி வீதம் கொடுத்தாலும் சரி, காலம் கொடுத்தாலும் சரி, கொடுத்துருக்கிற நம்பரால் வகுத்து போட்டுருங்க. இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எளிமையான கணக்குகள்லேருந்து கடினமான கணக்குகள் வரை வரிசைப்படுத்தியிருக்கோம். இது என்னன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது, அசல் என்னன்னு சொல்லிங்க, 6 வருடம் மற்றும் 4 வருடங்களில் முறையே 8880 மற்றும் 7920 கிடைக்கும் எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க. வட்டி என்பது தனி வட்டி என கொள்க. என்ன சார் சொல்கிறாங்க? 6 வருஷம் கழிச்சு அந்த அசலு 8880 ரூபான்னு வருதான். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு அந்த அசலு 7920ன்னு வருதான். ஸோ 6 வருடம் கழித்து அதன் தொகை 8880, 4 வருடம் கழித்து அதன் தொகை 7920. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சா 2 வருட வட்டி நமக்கு கிடைத்து விடும். 2 வருட வட்டி என்ன? இதிலேருந்து இதை கழிங்க, 0 6 9 960 ரூபாய். 2 வருஷ வட்டி 960. அப்போ 4 வருஷம் வட்டி நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம்ல. அதாவது 2 பக்கமும் என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருக்கிறேன். 4 வருட வட்டி இஸ் ஈக்குவல் டு 1720 ரூபாய். சூப்பர் சார், 4 வருஷம் வட்டியை கண்டுபிடிச்சி என்ன சார் பண்ண போகிறீங்க? இப்போ நான் அசல் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. எப்படின்னா 4 வருஷ கூட்டுத்தொகை 7920 ரூபாய் இல்லையா? 7920 ரூபாய். ஒரு சின்ன தவறு நடந்துச்சு. 4 வருஷ வட்டி 1920 ரூபாய். இதை 4ஆல் பெருகுனா 1920 ரூபாய்னு வரும். இப்போ இந்த 1920 ரூபாயை 4 வருட கூட்டுத்தொகையிலேருந்து வட்டியை மட்டும் கழிச்சிட்டேன்னா எனக்கு அசல் பி கிடைச்சிடும். பி இஸ் ஈக்குவல் டு 6000 ரூபாய். கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கேள்வியில்
பி என்னன்னு கேட்கல, அதனுடைய வட்டி சதவீதத்தை கேட்குறாங்க. இனிமேல் கணக்கு போடுமா? கணக்கில் 4 வருட வட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ n = 4ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது p = 6000. இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ p = 6000. I என்ன? 1920. இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். PNR/100. I = 1920 is equal to 6000 into n-க்கு பதிலாக 4ன்னு போடுங்க. இன்ட்டு 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே போடுங்க. இதை நாம் 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இதை எடுத்து இதால் அடிச்சிடுறோம். 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம் பாருங்கள். 4 4 16, மீதி 3, 8 4 32, 0வா அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிட்டேன். 4 6 6, 8 6 48. ஸோ R = 8% வருது. கணக்கு பெருசாக இருந்தாலும் ஆன்சர் சும்மா நச்சுன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.